everyone, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ். ஒரு 2 கப் அளவு இந்த பாஸ்மதி அரிசியை எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப்புங்கிறது வந்து இந்த சைஸ், அதாவது 250 ml கப். எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் அரிசி 2 பங்கு எடுத்துருக்கேன்னா தண்ணியும் 2 பங்கு தான் ஊற்ற போகிறேன். ஏன்னா வந்து நம்ம பண்ணுறது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு. ஸோ ரைஸ் ரொம்ப குக்டாக இருக்கக்கூடாது. ஸோ ரைஸ் வந்து கொஞ்சம் முழுசாக இருந்தால் தான் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் குக் ஆகும். குழஞ்சி இருந்துச்சுன்னா வந்து அந்த டெக்ஸ்டர் கரெக்டாக வராது. ஸோ இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் டூனா யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் சிக்கன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டூனாங்கிறது நல்ல இந்த ஃபிஷ் வந்து பீசஸாக இருக்கும், அந்த மாதிரி சிக்கன் மாதிரி போன்லெஸ்ஸாக. ஸோ இது நான் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வைக்கணும். அந்த மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன போடுறேங்கிறத பார்க்கலாம். மேரினேட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதை சாப் பண்ணி ஃப்ரைட் ரைஸில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ மேரினேஷனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். சிக்கன் எப்படி மேரினேட் பண்ணுறோமோ அதே மாதிரி மேரினேட் பண்ணிக்கலாம், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து நல்ல ஸ்மெல்லு நிறைய வரும் இந்த மீனில். ஸோ நான் இஞ்சி பூண்டு போட போகிறேன். சிக்கனுக்கும் எப்படியும் இஞ்சி பூண்டு போடுவோம். ஸோ அதனால் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வார்ம் மோடுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிங்கன்னா நல்லா இது பண்ணி விட்டுருணும், இல்லைன்னா ஒட்டிக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கிளறி விட்டுணும். டூனா வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து டூனாவை வந்து ஃப்ரை பண்ணது வந்து நல்லா ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். லைக் இந்த மாதிரி இருக்கும் டூனா. ஓகே, ஸோ இப்போ பேன் நல்லா சூடாகட்டும். சூடாகணுன்னா ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுட்டு, பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் போடுங்க. என்கிட்ட பட்டர் இல்லை, கீ வேணால் ஆட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயில் கண்டிப்பாக ஆட் பண்ணாதீங்க, அது ரொம்ப கவுச்சி அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணணும், பிகாஸ் இது ஃப்ரைட் ரைஸ். அதனால் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கார்லிக் ஆட் பண்ணுறோம். கார்லிக் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிட்டோம். ரோஸ்ட் ஆன அப்புறம் நம்ம கேபேஜ் ஆட் பண்ணலாம். சப்போஸ் வேறு ஏதாவது வெஜ்ஜீஸ் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் இந்த ஸ்டேஜ்லேயே இந்த கார்லிக் ஃப்ரை ஆனோன்னே, கேபேஜ் ஃப்ரை ஆனோன்னே கேரட் அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து வெறும் கேபேஜ் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப பர்ன் பண்ண விட வேணாம், கொஞ்சம் வதங்கின அப்புறம் கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா இந்த மாதிரி பெரிய ஒரு சட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் முடியும். ஸோ எக்கு 2 எக் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் இது எக் ஃப்ரைட் ரைஸா அப்படி போடுறீங்கன்னா இந்த குவான்டிட்டிக்கு மேபி ஒரு 4 எக்கு மாதிரி தேவைப்படும். இது வெறும் நார்மல் ஃப்ரைட் ரைஸுங்கிறதுனால சாதாரணமாக இவ்வளோ எக் தான் போடுறேன். எக்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம அதை கிண்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு இதுக்கு உப்பு போட்டுடலாம். இந்த உப்போட பத்தாது, ரைஸ்லாம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் இருக்கணும். எப்போதுமே எக்கு வந்து இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வர விட்டுட்டு தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் கிண்டணும். இதை தனியாக கிண்டிட்டு இப்போ வெஜ்ஜீஸோட கிண்டணும். இது வந்து இந்த ரோட் சைட் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி உள்ளது தான் நான் இப்போ பண்ணிருக்கிறது. ஸோ நார்மலாக வந்து வெறும் சைனீஸ் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸில் வந்து கரம் மசாலாலாம் ஆட் பண்ண மாட்டாங்க. பட் ரோட் சைட் ஃப்ரைட் ரைஸில் ஸ்பெஷலி வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணுவேன். பெப்பரை க்ரஷ்டாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பெப்பரை க்ரஷ் பண்ணியிருக்கேன். எப்போதுமே அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா அதோட ஃப்ளேவர் வந்து சீக்கிரமே போயிடும். ஸோ இந்த மாதிரி இது மாதிரி வச்சு நம்ம க்ரஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில். அப்புறமா லாஸ்ட்டாக அந்த ரைஸோட கொஞ்சம் பெப்பர் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு அந்த மாதிரி தான், என்ன நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவு இது ஃப்ரை ஆயிடுச்சு. கொஞ்சமாக நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணலாம். சில்லி பவுடர். இப்போ கம்ஸ் த சாஸஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். முதல்ல சில்லி சாஸ் ஒரு 1 டேபிள் ஸ்பூன். எனக்கு அளவு கரெக்டாக தெரியுங்கிறதுனால கரண்டியில் போடுறேன். வேணா நீங்கள் வந்து மெஷரிங் ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்பைசியாக தேவைங்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ கெட்சப் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ கெட்சப் காலி ஆயிடுச்சு பாட்டில். Main ingredient for the fried rice is soy sauce. பார்த்து ஊற்றுங்க, டக்குன்னு வந்துடும். ஸோ இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் போட்டுட்டு கொஞ்சம் போடலாமா, இப்போவே ஆட் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா சாஸஸும் சோய் சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ கெட்சப் எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சாஸஸ் எல்லாம் போட்டாச்சு. ஃபைனலாக இது ஆப்ஷனல் மேஜிக் கியூப்ஸ். இதை போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஆட் பண்ணுறேன். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதில் ஃபைனலாக என்ன ஆட் பண்ண போகிறோம்னா டூனா ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணலாம். டூனா ஆர் சிக்கன் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டூனா ஃப்ரைட் ரைஸ்னால டூனா ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரொம்ப கிண்ட வேணாம், சொதம் ஆகிடும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ் இதை போட ஆரம்பிச்சிடலாம். பாதி போட்டு ஃபஸ்ட்டு கிண்டி பாதி மிக்ஸ் ஆகிடுச்சு. கட்டியாக உள்ளது இப்போவே இது பண்ணி உடச்சி விட்டுருங்க. அப்படியே மசாலா இல்லாமல் தனியாக நிற்கும். ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஃபுல்லாக கிண்டிட்டோன்னா முடிஞ்சிச்சு. இப்போ இதை கிண்டின அப்புறம் ஒரு தடவை சால்ட் மட்டும் பார்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாச்சு.
இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும், ஒட்டவே கூடாது. அதனால தான் நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்று தண்ணி ஊற்றி இது பண்ணுறோம். சர்வ் பண்ணி பார்ப்போமா? கண்டிப்பாக இந்த ஈஸியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்யூ.